இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சுமங்கலி பொண்ணை வர சொல்லுங்க. பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதம். சித்தப்பா, பாட்டிக்கு ரொம்ப இருமலா இருக்கு பாருங்க, உள்ள கூட்டிட்டு போங்க. சரி மாயா. பிரஜாபதயே ஸ்வாஹா. அம்மா வாங்கம்மா. அத்தை வாங்க. போங்க. சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதம் நமஹ. பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதம் நமஹ. அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதம் நமஹ. மச்சான் புகை ரொம்ப அதிகமா இருக்கு மச்சான். தங்கச்சி துணியால மறைச்சுக்குமா, மச்சானுக்கு கண்ணு எரியும் போல் இருக்கு. பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதம் நமஹ. அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதம் நமஹ. பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதம் நமஹ. உட்காருமா. உட்காருமா, ஸ்வாஹா சூர்யாய இதம் நமஹ. பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதம் நமஹ. இந்தாங்க, 3 பேரும் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க. சொல்லு கதிர், இங்க ஆல்மோஸ்ட் பூஜை முடிய போகுது. அங்க ஒருத்த மாமாவை கொல்ல வந்திருக்கான். என்ன சொல்ற? ரகுராம்க்கு நீ சொன்ன மாதிரி நேரம் சரியில்லை. அவன் உயிர் போக போகுது. அதையும் நான் தான் எடுக்க போறேன். என்ன பாக்குறீங்க? வாங்க. அப்பா அப்பா காப்பாத்துங்க அப்பா. எப்படியாவது போய் மாமாவை காப்பாத்து. சரி. சரி பாப்பா, நம்ம போலாமா? பேக் அங்கிள். எடுத்துக்கோ. சீக்கிரம் வா. சீனு, என்னம்மா? வேணா விட்டுருங்க, வேணா விட்டுருங்க. அடிக்காதீங்க, அடிக்க. ஐயோ, வலிக்குது. வேணாம், வேணாம். டேய் ராஸ்கல், என் மாமா கொல்றதுக்கு வீட்டுக்குள்ளே வரியா நீ? யாரோ உன்னை அனுப்புனா? என்ன அடிக்காதீங்க, எனக்கு எதுவும் தெரியாது. டேய் உண்மையை சொல்றா, சொல்றா. ஐயோ, சொல்ல. அடிக்காதீங்க. சொல்லிடுறேன். சொல்றா. புவனேஸ்வரி தான் என்ன அனுப்புனாங்க. அவங்க தான் கொல்ல சொன்னாங்க. சார் அடிக்காதீங்க சார். அவளை தவிர இத வேற யார் பண்ணிருக்க போறா? நல்ல வேலை கதிர் சரியான டைம்ல போன் பண்ணான். இல்லனா இதை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த புவனேஸ்வரியை சும்மா விடக்கூடாது மாயா. இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு இவனை வச்சு அவளை உள்ள தள்ளு மாயா. கடைசி பூஜையை நல்லபடியா முடிஞ்சது. ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. பூஜை சிறப்பா முடிஞ்சதுமா. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேம்மா. என் கூட ஒரு ஆள் வந்தான்லம்மா. தெரியும். அந்த புவனேஸ்வரி அனுப்பின ஆள் தானே? அதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவனை அடிச்சு புடிச்சு கொடுக்கறதுக்குள்ள அவன் ஓடி போயிட்டான். கடவுளே,
நல்லபடியா காப்பாத்திட்டப்பா. என்னால ஐயாவுக்கு ஒன்றும் ஆகல. அவருக்கு ஆயுஷ் ஹோம பூஜை நல்லபடியா முடிஞ்சது. இனிமேல் அவர் ஆயுள் கெட்டியா இருக்கும். ஆனா என் பொண்ணுதான். பயப்படாதீங்க ஐயா, உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகல. அவளை கதிர் காப்பாத்திட்டான். இங்கதான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியா? என் பொண்ணுக்கு எதுவும் ஆகலையம்மா? எதுவும் ஆகல, அவ நல்லா இருக்கா. நீங்க எங்களுக்காக இவ்ளோ பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. கடவுள் உங்களை எப்படி கைவிடுவாரு? நல்லது செய்யறவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அப்பா அம்மாடி, அம்மாடி, உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லப்பா, ஒன்னும் ஆகலப்பா. சரி இவருதான் அங்க இருந்து என்ன காப்பாத்துனாரு. தம்பி, ரொம்ப நன்றிப்பா. நீ நல்லா இருப்ப. ஷோப்பா கண்ணு எரியுது. அண்ணி வெளிய பூஜையே முடிஞ்சிருச்சு. அந்த தானா கண்டிப்பா வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிருப்பா. ஆனா எப்படி வந்தா எப்படி போனா என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த மாயா நல்லா நமக்கு விபூதி அடிச்சிட்டா. ஐயோ அண்ணி, நிஜமாவே நம்ம முகத்துல விபூதி அடிச்சிருக்கா பாருங்க. ஆமா. ஐயோ, உங்க முகத்துல விபூதி இருக்கு. ஐயோ, சே, ஆமா. எப்படி முகத்துல எல்லாம் விபூதி வந்துச்சு? அத நான் சொல்றேன். உங்களுக்கு எப்படி விபூதி வந்துச்சுன்னு தெரியலையா? ஆ? இப்படிதான். இது உங்க வேலை தானா? எஸ் எஸ். அப்ப தானா இங்க வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல? ஆமா, நானும் மாயா டீம் தானே. நாங்கெல்லாம் சேர்ந்து தானே இந்த ப்ராஜெக்டையே முடிச்சோம். என்னம்மா பாக்குற? என் மருமகளோட திறமையை பாத்தியா? எப்படி எல்லா கவனத்தையும் திசை திருப்பி தனாவை வர வச்சு மச்சானுக்கு தெரியாம சாதுரியமா எப்படி இந்த பூஜையை முடிச்சு காட்டினா. அதான் என் மருமக. அண்ணா, அப்ப உங்களுக்கு நிஜமா நெஞ்சு வலி வரலையா? அது என்னோட ஆக்டிங். எப்படி நல்லா இருந்துச்சா? என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அண்ணங்கிட்ட போய் சொல்லவா இதையெல்லாம்? சொல்லிக்கோ. பூஜை ஒரு வழியா முடிஞ்சுது. அப்படியே நீ போய் சொன்னாலும் தானா இங்க வந்துட்டு போனதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? டெல் மீ, வேர் இஸ் த ஆதாரம்? நீ சொன்னா மச்சான் எப்படி நம்புவாரு? நோ சான்ஸ். இந்த பாரு, இனிமே உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. என் மருமக மச்சானோட மனசு நோகாம, ஜானகி தங்கச்சியோட மனசும் நோகாம பூஜையெல்லாம் தனாவை வச்சு சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டா. இதுதான் சிறப்பான சம்பவம். என் மருமக மாயா இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். பட்டா நல்லா தொடச்சுக்கோங்க மூச்சிய.